இன்று நாம் காண இருப்பது தெரிந்து வினையாடல் அதிகாரத்தின் 2வது குறள். பயிலாமா? தெரிந்து வினையாடல் என்ன? ஒருவன் ஒரு செயலை செய்கிறான் என்றால் அவன் அந்த செயலை செய்வதற்கு முன்னால் அதனை பற்றிய நல்ல அறிவு, விரிவான அறிவு அவனிடம் இருக்க வேண்டும். அப்போதான் என்ன பண்ண முடியும்? அரசனோடு இணைந்து அவனால் பணிபுரிய முடியும். அந்த அரசவை சிறப்பாக அமையும் இல்லையா? இந்த குறளை நாம் பார்க்கலாம். வாரி பெருக்கி வளம் படுத்து, வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. வாரி பெருக்கி என்னது? கூட்டி வாரி பெருக்கி குப்பையெல்லாம் வெளில கொட்டுறதா? இல்லை. வாரி பெருக்கி வருவாயை பெருக்கக்கூடிய வழிமுறைகள், பெருக்குதல் என்றால் அதிகரித்தல், வழிமுறைகளை ஆராய்ந்து அந்த பணியினை செய்ய வேண்டும். சரி, நான் அந்த வழிமுறையை கண்டுபிடித்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் என்ன, அதனையும் நான் நீக்க வேண்டும். எல்லாமே அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காது. வாழைப்பழத்தை உள்ளே போட்டால் வழுக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி போகாது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு இடையூறு இருக்கும். அந்த இடையூறை எப்படி களைவது? இதுதான். அந்த மாதிரி இருக்கிறவனை தான் நீ வேலையிலேயே சேர்க்கணுங்கிறார். ஏன்னா இது எல்லாமே அரசியலை சார்ந்தது. அந்த அரசியலை காப்பாற்றக்கூடிய அதிகாரத்தின் மிகப்பெரிய பதவி, தலைமை பண்பு, தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? தனக்காக இந்த அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சீரிய, கூர்மையான, நுட்பமான அறிவுடையவர்களை மட்டுமே தன்னோடு அமைச்சரவையில் இடம்பெறச் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களைத்தான் அந்த செயலை செய்ய சொல்ல வேண்டும். யாரை வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் அனுப்பலாம். இவனுக்கு அறிவு இருக்குது, இவன் படிச்சுட்டான், இவனை இந்த குரூப்பில் போடு, இவன் படிச்சுட்டான், இதில் இவனை கொண்டு போய் இந்த மந்திரியாக்கு. நோ, அந்த மாதிரி நீ செஞ்சிடாத. என்ன செய்யணும்? வாரி பெருக்கி நமக்கு வருவாய் வரக்கூடிய வழிகள் அனைத்தையும் ஆராய்ந்து அதனை பெருக்கி தர வேண்டும், அதிகமாக்கி தர வேண்டும். அப்போ தான் அரசாங்கத்தை நாம் நடத்த முடியும் இல்லையா? அது மக்கள் நலன் சார்ந்தது. அது பெருக்கி தரதோடு இருக்குதானா? கிடையாது. அவ்வாறு செய்யும்போது அதில் வரக்கூடிய இடையூறுகளை எவ்வாறு களைய வேண்டும் என்ற அறிவும் அந்த அமைச்சனுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவனை தான் அந்த வேலைக்கு நீ போடணும். அவனைத்தான் நீ சரி அந்த துறைக்கு அமைச்சனாக நீ போட வேண்டும் என்கிறது வள்ளுவம். இப்போ புரிஞ்சிருச்சா? வாரி பெருக்கினா கூட்டி பெருக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அரசின் வருவாயை மிக அதிகமாக கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை ஆராய்ந்து அவற்றில் இருக்கக்கூடிய இடையூறுகளை களைந்து அந்த வேலையை சிறப்பாக செய்வானே ஆனால் அவனை அந்த பணிக்கு நீ நியமனம் செய் என்கிறது குறள். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.